2018 நடந்த குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். அடையடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள். பாசிலை பிரித்து எழுதுக. பசுமை பிளஸ் இலை. பிழையான கூற்றை கண்டறிக. வன்தொடர் குற்றியலுகத்தின் பின் வல்லினம் மிகும். ஸோ இதுதான் வந்து தவறு, மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு 8 தொகை 10 பாட்டு. ஸோ இடையில வந்து வல்லினம் வரும். இப்போ இதுதான் பிழையான கூற்று. சரியா இருக்கிறது பார்த்துக்கலாம். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. இதுல நாய் வந்து குறைக்கும்னு வரும். இப்போ நாய் கத்தும்னு இருக்கிறது மரபு வழு. பிழையான தொடரை கண்டறிக. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. ஸோ இதுதான் வந்து பிழையான தொடர். சலசல, கலகல இதுலெல்லாம் வந்து நடுவுல வல்லினம் வராது. இப்போ இது பிழையான தொடர். சரியா இருக்கிறது பார்த்துக்கலாம். சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். பொறுத்துக. செக்னா காசோலை, ஃபைல் கோப்பு, விசா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. செக்னா காசோலை, ஃபைல்னா கோப்பு, விசானா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? பொருட்பெயர். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயபடு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரெச்ச தொடர். தைத்த சட்டை, தைத்த ஆ வரதுனால இதுதான் வந்து பெயரெச்ச தொடர். தைத்த சட்டை. குழல் கேட்டு மகிழ்ந்தான் எவ்வகை ஆகு பெயர்? கருவியாகு பெயர். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா கொழல் வினா. வாங்குறதுக்காக கேட்கறது கொழல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. 4 சீர் இருந்துச்சுன்னா அது வந்து நேரடி. இதுக்கு இன்னொரு பேரு அளவடின்னு சொல்லுவாங்க. 2 சீர் இருந்ததுன்னா குரல் அடி, 3 சீர் இருந்ததுன்னா சிந்தடி, 5 சீர் இருந்ததுன்னா நெடிலடி, 5க்கு மேல இருந்ததுன்னா கழி நெடிலடி. தலையின் வகை அறிக. காய்முன் நிறை வருவது. காய்முன் நிறை வருவது கலித்தலை. அதுவே காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. மொத்தமா தலை வந்து 7 வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன், செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில வந்து மொத்தமா 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. 55 பாடல்கள். 53 புலவர், 55 பாடல். தீரா இடும்பை தருவது எது? இது திருக்குறள்ல தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயூரவும் தீரா இடும்பை தரும் அப்படிங்கிற குறள்ல வருது. ஒருத்தவங்களை பத்தி ஆராயாம நம்புறதும் அப்படி நம்பினதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி சந்தேகப்படுறது தான் வந்து நமக்கு தீராத இடும்பை தரும், துன்பம் தரும். இடும்பைனா துன்பம். அப்போ தீராத இடும்பை தருவது ஆராயாமை, ஐயப்படுதல். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார். மீதியெல்லாம் மேல்கணக்கு நூல்கள். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்தின் உட்பிரிவுக்கு படலம்னு பேரு. ஸோ பொருந்தாதது இதுதான். சரியானது பார்த்துக்கலாம். கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம், பெரும் பிரிவிற்கு காண்டம், உட்பிரிவிற்கு வந்து படலம்னு வரும். ஸோ இது பொருந்தாதது. கம்பராமாயணம் ஒரு வழிநூல். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். உருத்திர சன்மார் இவர் யாருன்னா அகனானூரை தொகுத்தவர். அகனானூற்றை தொகுத்தவர் உருத்திர சன்மார். அகனானூற்றை தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி. பூரிக்கோங்கிறவர் குறுந்தொகையை தொகுத்தவர்.
நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. துஞ்சல், சோம்பல், தமியர், தனித்தவர், தாள், முயற்சி, நோன்மை, வலிமை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். புறநானூறு, திருவாசகம், திருக்குறள் இதெல்லாம் ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழிபெயர்த்திருப்பார். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர், 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரியவாச்சான் பிள்ளை. அதுவே 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துயர்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? திருநாவுக்கரசர். இவருக்கு வேறு பெயர்கள் அப்பர், வாகீசர், தாண்டகவேந்தர். பொறுத்துக. ஒல்லை, விரைவு, ஈறு, எல்லை, மேதி, எருமை, அங்கணர், சிவன். குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறித்தவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் ஹெச்.ஏ. கிருட்டிண பிள்ளை. அதுவே இஸ்லாமிய கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் உமறு புலவர். கிறித்தவ கம்பர்னா ஹெச்.ஏ. கிருட்டிண பிள்ளை, இஸ்லாமிய கம்பர்னா உமறு புலவர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? திருமலை நாயக்க மன்னர். திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது முக்கூடர் பல்லுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது, அப்படி இல்லைன்னா எண்ணெயினா புலவர்னு சொல்லுவாங்க. ஸோ நாதகுத்தனார் குண்டலகேசியோட ஆசிரியர். இதுதான் பொருந்தாதது. சரியா இருக்கிறது பார்த்துக்கலாம். ராஜராஜ சோழனுலா ஒட்டக்கூத்தர், திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரகுருபரர். முக்கூடர் பல்லு ஆசிரியர் பெயர் தெரியாதுன்னு இருந்தாலும் சரி, எண்ணெயினா புலவர்னு இருந்தாலும் சரி. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். கடிகை முத்துப்புலவரின் மாணவர் உமறு புலவர். பேராசிரியர் பெ. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். பேராசிரியர் மனோன்மணியம் பெ. சுந்தரனார். இவருக்கு சென்னை மாகாண அரசு ராவ் பகதூர் பட்டம் வழங்கியிருப்பாங்க. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை. பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி. தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் தான் பம்மல் சம்பந்த முதலியார். பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். சுரதா ராஜகோபாலன். வாணிதாசன் அரங்கசாமி. மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உவே சாமிநாதர். உவேசாதான் என் சரிதம் அப்படின்னு அவரோட வாழ்க்கை வரலாற ஆனந்த விகடன் இதழில் தொடரா பதிப்பிச்சிருப்பார், வெளியிட்டிருப்பார். தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். 43 நூல்களை படைத்துள்ளார். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது? கலர் நிலம்.
பொறுத்துக குறிஞ்சி, தொண்டகம், முல்லை, ஏறு கோட்பறை, மருதம், மணமுழா, பாலை, துடி. நெக்ஸ்ட் கார்காலம்னா ஆவணி புரட்டாசி மாதம், முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்குரியது? தொல்காப்பியர் ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் உயிரினங்களை வகைப்படுத்தியிருப்பாரு. அதுல 3 அறிவு உடையது கரையான், எறும்பு. ஓரறிவு உடையது புல், மரம். ஈரறிவு உடையது சிப்பி, நத்தை. மூவறிவு உடையதுதான் கரையான், எறும்பு. 4 அறிவு உடையது நண்டு, தும்பி. 5 அறிவு உடையது பறவை, விலங்கு. 6 அறிவு மனிதன். பிரித்து எழுதுக. வேறில்லை, வேறு பிளஸ் இல்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான், வந்தானுக்கு எதிர்மறை வினை வந்திலன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம். பொருந்தாத சொல் நெய்தல், பாலை வரும். அப்ப பொருந்தாதது இல்லம். கிளி, கிழி, கிளி போன்ற சொற்களுக்குரிய சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. கிளினா பயம், கிழினா கிழித்தல். கிளி பெரிய லீ வந்ததுன்னா ஒரு பறவை. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. கோனா அரசன், அதுவே ஐயினா தலைவன். பூக்கு மலர் வரும். கா சோலை, ஆகு பசு. பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெற்றானுக்கு வேர்ச்சொல் பெரு. வா என்ற சொல்லின் பெயரெச்சம் வந்த. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. சா வரிசையில செடி, செப்பு, செல்வம், சென்னை. காலங்களில் தெருவில் மழை வைக்காதிற் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இந்த விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. கொல்லையிலே குலுங்குவன யாவை? கொக்கொக்க கூம்பும் பருவத்து. இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது? காலமறிதல் அதிகாரத்துல திருக்குறள்ல கொடுத்திருக்க ஒரு குறள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து, காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. பாத்திமா தமிழ் கற்பித்தாள், அது பிறவினை. அதுவே பாத்திமா தமிழ் கற்றாள்னா தன்வினையில வந்துரும். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது? திருக்குறள்ல 7ங்கிற எண் 8 குறட்பால வந்திருக்கும். பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். திருக்குறளின் அறத்துப்பால், பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். அதுவே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. இதோட ஆசிரியர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சில 782 அடிகள் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன. மருதம், அதுவே குறிஞ்சினா 2, 8, 12, 18 இந்த ஆர்டர்ல வரும். மருதம் தான் 6, 16, 26ல வரும். முல்லை கேட்டிருந்தாங்கன்னா 4, 14, 24 இந்த ஆர்டர்ல வரும். நெய்தல்னா 10, 20, 30. பாலை திணைக்கு ஒற்றைப்படை எண்ணில் வரும். 1, 3, 5 அந்த ஆர்டர்ல வரும். நெக்ஸ்ட் ஒன், கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர்.
நற்றிணை. கொண்மோ இதுக்கான பொருள் மேகம். நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? பெரிய புராணம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யாரு? திருவிக்கா. சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் அனுமன். சொல்லின் செல்வர்னு வழங்கப்படுபவரும் அனுமன் தான். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர். தமிழ்விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. தமிழ்விடு தூதோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது. இந்த நூலை முதல்ல உவேசா 1930 பதிப்பிச்சிருப்பார். திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருத்தப்பா. முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். கடம் என்னும் சொல்லின் பொருள் உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது? மகேஸ்வர பூஜை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யார் கூற்று? பாரதிதாசன். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. பருதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? 12 தொகுதிகள். வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர்கள் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? விண்ணியல் அறிவு. சுபாஷாபிமானம் இதுக்கான பொருள் தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பொன், மிளகு. மீதுன் விரும்பேல் இந்த அடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். ஆத்திச்சுடியில ஔவையார் சொல்லியிருப்பாங்க மீதுன் விரும்பேல் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளார பாரதியார் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு போற்றியிருப்பார். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். லாஸ்ட் ஒன். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் பெருன்னு இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அது அண்ணா. தேங்க்யூ.